الحمد لله الذي وعد ووفى وأوعد فعفى، والصلاة والسلام على سيد الشرفاء ومصبد الخلفاء وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين، أما بعد. فيا عباد الله، أوصيكم أولا بنفسي بتقوى الله، فاتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم: بسم الله الرحمن الرحيم. قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم. وفي آية أخرى: لقد كان لكم في رسول الله أسوة حسنة صدق الله مولانا العظيم. எல்லா புகழும் அல்லாஹுக்கே சொந்தமானது. அல்ஹம்துலில்லாஹ். வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். இந்த உலகத்துக்கு உங்களை அருட்கொடை புலம்பாக நாம் அனுப்பியிருக்கிறோம் என்ற அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தவர்கள், சஹாபாக்கள், தோழர்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் அருளும் கிருபையும் மக்ஃபிரத்தும் சலாமத்தும் உண்டாகட்டும் என வேண்டியதற்கு பின்னால், அல்லாஹ்வுடைய கடமையை, பொறுப்பை, அமானிதத்தை சிரமேற்கொண்டு அவனது உயரிய மாளிகையில் நிறைவேற்றும் முகமாக இந்த கால சுருக்க வெள்ளோட்டத்தின் மத்தியில் நேர காலத்தோடு பள்ளிவாயலிலே அமர்ந்திருக்கும் அன்புக்குரிய கண்ணியமான சகோதரர்களே, நானும் நீங்களும், எனது குடும்பமும் உங்களுடைய குடும்பத்தவர்களும் எல்லா கட்டங்களிலும் எல்லா நேரங்களிலும் அல்லாஹுடைய தக்வாவை, பயத்தை, அவனுடைய பேணுதலை முதற்கொண்டு நடக்கக்கூடிய நல்லவர்களாக, வல்லவர்களாக நம் நேரங்களையும் வினாடிகளையும் ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்ற உயரிய தக்வாவின் சிந்தனையின் முதற்படியிலிருந்து இந்த குத்பாவை ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்ளக்கூடிய அந்த மேலான சந்தர்ப்பத்தை மரணம் வரைக்கும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்லருள் புரிவானாக. இன்று மக்ரிப் தொழுகையின் பிறகு மாதாந்தம் கூடக்கூடிய குறை காணும் கூட்டம் நடைபெறவிருக்கிறது இன்ஷா அல்லாஹ் கொழும்பு மாநகரிலே. நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம், ரமதானுடைய பிரச்சனைக்கும் ஹஜ்ஜினுடைய பெருநாளைக்கும் குறையை தீர்மானிக்கின்றது நமது அரசாங்கம், நமது ஜம்மியா. இல்லை, ஒவ்வொரு மாதங்களும் குறையை தீர்மானித்து நமக்கு உத்தியோகபூர்வமான மீடியாக்களில் அதனை அறிமுகம் செய்து கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையிலே ரபீஉனில் அவ்வல், வசந்தகால மாதத்தை கணக்கீடு செய்வதற்கான முதல் கட்ட அமர்வு இன்று நடைபெறவிருக்கிறது இன்ஷா அல்லாஹ். ரபீஉனில் அவ்வல் என்றால் எங்களுடைய மூளை சக்கரத்தில் சுழன்று கொண்டிருப்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பும் அந்த ரபீஉனில் அவ்வல் மாதம்தான், இறப்பும் அந்த ரபீஉனில் அவ்வல் மாதம்தான். ஜனனமும் மரணமும் ஏற்பட்டது அந்த மாதத்திலேதான். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தோற்றுவிக்கப்படவில்லை என்றால் இந்த உலகம் ஒரு கேள்விக்குறியாக அமைந்திருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. நான் மேலே உங்களுக்கு தொட்டு காண்பிய ஆயத்தானது
வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், அன்பு மழையாக, அருட்கொடை புலம்பாக, இரக்கத்தின் சிந்தனையின் முன்னோடியாக உங்களை நாம் இந்த உலகத்திலே தோற்றுவித்திருக்கிறோம். யாரும் கவலைப்படாத ஒரு கவலையாளர் தான் எமது உத்தம தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்முடைய வாக்கிலே நாம் உண்மையானவர்களாக இருந்தால், நபியின் மீது எனக்கு அன்பு இருக்கின்றது, நபியின் மீது பற்றுதல் இருக்கின்றது, எனக்கு நபிக்கு யாரும் ஏசுவதற்கு நான் விடமாட்டேன், நபியை விமர்சனம் செய்வதற்கு நான் விடமாட்டேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும், கண் சிமிட்டும் நேரத்திலும் கூட நான் நபியினுடைய அன்பு தவற மாட்டேன் என்று ஒருவர் வாதிட்டால் அவருக்கு குர்ஆன் தெளிவாக பதில் சொல்கின்றார். அல் குர்ஆனுடைய வசனங்கள், அல் குர்ஆனுடைய வரிசைகள் அவருக்கு தெளிவாக பதில் கூறுகின்றது. குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊன். நபியே, நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் அவர்களுக்கு சொல்லுங்கள், இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ, நீங்கள் அல்லாஹ்வை விரும்பக்கூடியவர்களாக இருந்தால், அல்லாஹ்வை சாட்சியம் சொல்லக்கூடியவர்களாக இருந்தால், அல்லாஹ்வுடைய நாமத்தை ஒவ்வொரு வினாடிக்கு வினாடி உங்களுடைய நாவுகளிலே உச்சரிக்கக்கூடியவர்களிலே நீங்கள் உண்மையானவர்களாக இருந்தால், அந்த உச்சரிப்பின் ஸ்தானத்திலே, அந்த பரிணாமத்திலே நீங்கள் உண்மையானவர்களாக இருந்தால், ஃபத்தபிஊனி, என்னை நீங்கள் அவர்களை பின்பற்றுமாறு, உங்களை நீங்கள் பின்பற்றுமாறு, என்னை அவர்கள் பின்பற்றுமாறு, அதாவது நபியை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று நபியை நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உம்மத்துக்கு நீங்கள் சொல்லுங்கள். நேரம் போதாது, உயர்தர பரீட்சை மாணவர்கள் எதிர்கொண்டிருக்கின்றார்கள். 12:45 அனைத்து விவகாரங்களையும் முடித்துவிட்டு பள்ளியை விட்டு வெளியேறிய வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலையிலே இருக்கின்றோம். நாட்டினுடைய ஜம்மியாவினுடைய கலாச்சார திணைக்களத்தினுடைய அனுமதியோடு இந்த ஜும்மாக்களை உயர்தர பரீட்சை முடியும் வரைக்கும் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே மேலான கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நமக்காக நபிப்பட்ட கஷ்டம், நாம் ஏன் நபியின் மீது அன்பு வைக்க வேண்டும், நாம் ஏன் நபியினுடைய சுன்னத்துகளை ஒவ்வொரு நூலாக பின்பற்ற வேண்டும் என்ற தேடக்கூடிய வினாவிற்கு விடை, மேலான கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவ்வளவு தூரம் இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்காக கஷ்டமே மிந்திருக்கிறார். மக்காவுடைய சந்தர்ப்பம், மக்காவுடைய வாட வேண்டிய ஒரு சந்தர்ப்பம், நிறைய சம்பவங்கள் உங்களோடு சிலாகித்துக் கொள்ளலாம், ஆனால் நேரம் கிடைக்காது. அந்த சிலாகிதலுக்கு இந்த நேரம் பொருந்தாது. காபத்துல்லாவிலே நபி அவர்கள் தொழுது கொண்டிருக்கின்றார்கள். தொழுகை கடமையாவதற்கு முன்னால் நபி அவர்கள் தொழுது கொண்டிருந்தார்கள், இறை தியானம் செய்து கொண்டிருந்தார்கள். அழுகிய ஒட்டக குடல்களை நபி அவருடைய கழுத்திலே கொண்டு வந்து திணிக்கின்றார்கள். நபி அவர்களுக்கு எழும்ப முடியாது, சுஜூதிலிருந்து எழும்ப முடியாது. எப்படியான ஒரு சந்தர்ப்பம்! இந்த நிதர்சனம், இந்த சம்பவம் நேரடியாக எங்களுக்கு, எனக்கு, உங்களுக்கு நடந்திருந்தால் அதன் விளைவு என்ன சகோதரர்களே? ஒரு வார்த்தை பிரயோகத்துக்கு நீதிமன்றம் வரை செல்வதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். எனக்கு பொருத்தமில்லாத ஒரு வார்த்தையை இவர் பிரயோகித்து விட்டார் என்பதற்காக வேண்டி நீதிமன்றம் செல்வதற்கும் தயாராக இருக்கிறோம். மான நஷ்டஈடு வழக்கு போடுவதற்கும் தயாராக இருக்கிறோம். ஒட்டக குடல் கொண்டு வந்து கொட்டப்படுகிறது. மிக சிரமத்துக்கு மத்தியிலே அந்த சம்பவம் முடிந்தேறி விடுகிறது. ஒரு சந்தர்ப்பத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவினுடைய சுவரிலே அமர்ந்திருக்கின்றார்கள். காஃபிர் அல்லது யஹூதி யாராவது ஒரு ஆள் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய சால்வையை, துண்டை கொண்டு வந்து நபி அவர்களுடைய பின்னால், கழுத்துக்கு பின்னால் போட்டு இறுக்கி விடுகிறார். அதனுடைய அடையாளம், அதனுடைய
அடையாளம் நபி அவர்களுடைய கழுத்திலே விளங்கும் அளவுக்கு ஏற்பட்டு விடுகிறது. சொல்லும் பொழுது சிலிர்க்கின்றது. நபியின் மீது அன்பு இருக்கின்றது என்று சொல்கின்றோம். முடிக்க வேண்டிய தருணம், பொதுவாக முடிக்க வேண்டிய தருணம் வந்துச்சு. நபியின் மீது அன்பு இருக்க வேண்டும் என்று சொல்கின்றோம். ஆனால் நபியுடைய சுன்னத் எங்களுடைய முகத்திலும் இல்லை, சொல்லிலும் இல்லை, செயலிலும் இல்லை, நடைமுறையிலும் இல்லை. ஆனால் நபியின் மீது அன்பு இருக்கின்றது. நபிக்கு யாரும் ஏச முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யாரும் விமர்சிக்க முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பண்பு இருக்கின்றது என்றால் அவருடைய பெயர் சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று சொல்ல வேண்டும். உலகத்திலே மகா கஞ்சன். எனவே மேலான கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்ட துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், இன்னல்கள் அனைத்தும் எம்முடைய தீனுடைய வளர்ச்சிக்காக வேண்டி தன்னுடைய சக்ராத்துடைய நேரத்தில் கூட இந்த ஒரே ஒரு விஷயத்தை உங்களோடு சிலாகித்து முடித்துக் கொள்கின்றேன். நபி அவருடைய சக்ராத்துடைய நேரத்தில் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரிணமித்த 2 வார்த்தைகள், ஒன்று அஸ்ஸலா, அடுத்தது உம்மதி. மனிதர்களே, தொழுகையை நீங்கள் விட்டு விடாதீர்கள். ஆணிவேராக அதை பற்றிக் கொள்ளுங்கள். தொழுகை தொழுகை என்னுடைய கண் குளிர்ச்சி என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரண்டாவது சொன்ன விஷயம், இரண்டாவது சஹாபாக்களோடு சிலாகித்துக் கொண்ட விஷயம், உம்மத்தி உம்மத்தி, என்னுடைய உம்மத்தினுடைய, என்னுடைய சமுதாயத்தினுடைய, என்னை ஏற்றுக்கொண்டவர்களுடைய, என் மீது ஸலவாத்து சொல்லக்கூடியவருடைய, என்னுடைய மீது விருப்பம் இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய நிலை இம்மையிலும் மறுமையிலும் என்னவாக இருக்குமோ என்பதுதான். ஆகவே மேலான கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபி பிறந்த மாதம், நபி பிறந்த மாதம், நபி வஃபாத்தான மாதம், நபியினுடைய ஜனனமும் மரணமும் ஏற்பட்ட மாதம் வரவிருக்கின்றது. அதிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத்து சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். பள்ளி வாயில்களிலே ஷமாயிலு திர்மிதி என்று சொல்லக்கூடிய 12 நாட்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல்கள், செயல்கள், அங்கீகாரம், வர்ணனை, நபியினுடைய முதல் உடுப்பு முதல் நபியினுடைய அவயவங்கள் முதல் அனைத்து விவகாரங்களும் பரிமாறிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்களை இன்ஷா அல்லாஹ் ஏற்படுத்தவிருக்கின்றோம். அந்த மஜ்லிஸ்களிலே கலந்து கொள்ளுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லுவோம். நபி அவர்கள் மீது அன்பு இருக்கக்கூடிய, நபி அவர்களுடைய கட்டளைகளை சிரமேற்கொண்டு நிறைவேற்றக்கூடியவர்களாக மாறுவோம். மேலான கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நம் சமூகம் உலகத்திலே வாழக்கூடிய நேரத்திலும் இந்த சமூகத்தினுடைய நிலை என்னவாகுமோ என்று கவலைப்பட்டவர்கள், எந்த ஒரு மனித ஜீவராசியையும், தன்னோடு சக காலத்திலே வாழ்ந்தவர்களையும், தனக்கு பின்னால் வரக்கூடியவர்களையும், கியாமத்துடைய நாளையிலே என்னுடைய சமூகம் என்று எழும்பக்கூடியவர்களை, என்னுடைய பெயர் சொல்லி அந்த சமூகத்துக்கு மத்தியிலே, அந்த சமுத்திரத்துக்கு மத்தியிலே நிற்கக்கூடியவர்களை பற்றியும் யோசித்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக அன்பு கொள்வோம். அவர்களுடைய சுன்னத்துகளை நிறைவேற்றுவோம். கியாமத்துடைய நாளையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத், அவர்களுடைய பரிந்து பேசுதல், சிபாரிசு இல்லாமல் நாம் தத்தளிக்கக்கூடிய ஒரு நிலை உண்டாகிவிடும். அதனாலதான் மேலான கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹவுதுல் கௌதரிலே, ஷஃபாஅத்திலே பங்குதாரர்களாக நாங்கள் மாற வேண்டும் என்பதனை துஆவிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். ஆகவே மேலான கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பு கொள்ளுவோம், ஸலவாத் ஓதுவோம். அவர்களுடைய பரிந்துரைகளை எங்களுடைய வாழ்க்கையின் வட்டங்களாக, வாழ்க்கையினுடைய நெறிமுறைகளாக மாற்றிக்கொள்வோம். மேலான அல்லாஹு தஆலா அந்த அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு சுன்னத்துகளையும், ஒவ்வொரு பரிமாணங்களையும்
மவுத்து வரைக்கும் பின்பற்றக்கூடிய அந்த உயரிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய குற்றங்களை மன்னித்தல்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய குறைகளை மறைத்தல்வாயாக. யா அல்லாஹ் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முழுமையாக அவர்களுடைய ஒவ்வொரு சுன்னத்துகளையும் முழுமையாக அணுவாக பின்பற்றக்கூடிய அந்த உயர்ந்த சந்தர்ப்பத்தை தௌஃபீக்கை எங்கள் அனைவருக்கும் நல்குவாயாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு. நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ நஷ்ஹது அன்ன ஸய்யிதனா வ ஹபீபனா வ ஷஃபீஅனா வ மௌலானா محمد صلى الله عليه وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى اله واصحابه واتباعه واهل بيته اجمعين. اما بعد فيا عباد الله اوصيكم اولا بنفسي بتقوى الله فاتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. فقد قال الله تعالى في القران الكريم بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وسارعوا الى مغفرة من ربكم وجنة عرضها السماوات والارض وعدة المتقين. بارك الله ونفعنا بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا فاستغفروه إنه هو الغفور الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. نشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمد صلى الله عليه وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين. أما بعد فيا عباد الله أوصيكم أولا بنفسي بتقوى الله فاتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. خصوصا أفضل الناس بعد رسول الله صلى الله عليه وسلم خلفاء الراشدين أمير المؤمنين أبو بكر الصديق رضي الله تعالى عنه وأمير المؤمنين عمر بن الخطاب رضي الله تعالى عنه وأمير المؤمنين عثمان بن عفان رضي الله تعالى عنه وأمير المؤمنين علي بن أبي طالب رضي الله تعالى عنهم وعن سائر صحابة رضوان الله أجمعين وعن التابعين وتبع التابعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. اللهم اغفر المؤمنين والمؤمنات اللهم اغفر المؤمنين والمؤمنات اللهم اغفر المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك قريب مجيب الدعوات يا رب العالمين. اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله يرحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العليم يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن